கடவுள் இரக்கமுள்ளவர், மன்னிப்பு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கிறவர், நம்மை முழுமையாக அன்பு செய்யக்கூடியவர், நாம் திருந்துவதற்கான வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி தந்து கொண்டே இருக்கக்கூடியவர். ஆனால் அந்த காலங்களை, வாய்ப்புகளை நாம் விட்டுவிட்ட பிறகு, நமக்கான தீர்ப்பு குறிக்கப்பட்ட பிறகு கடவுள் நீதியை நிலைநாட்டக்கூடியவராயிருக்கிறார். ஏழை லாசர் மற்றும் செல்வந்தன் உவமையில், செல்வந்தன் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது கடவுளை அவன் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. கடவுள் மட்டில் அவனுக்கு பயம் இருந்ததாக தெரியவில்லை. செல்வம்தான் தன்னுடைய கடவுள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மற்ற சிந்தனைகள் அவனுடைய மனதிற்குள்ளாக வரவே இல்லை. இதுதான் நிரந்தரமான வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய வாழ்வை மாற்றுவதற்காக அவனுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளை, வசதிகளை அவன் உதறி தள்ளிவிடுகிறான். ஆனால் தீர்ப்புக்கு பிறகு அவன் மனம் வருந்துகிறான். தான் செய்தது தவறு என்பது அவனுக்கு தெரிகிறது. இருந்தாலும் காலம் கடந்துவிட்ட அந்த தருணத்தில் அவன் ஆபிரகாமிடம் மன்றாடுகிறான். ஆனால் நடந்து முடிவடைந்து விட்டது. இனிமேல் அவனுக்கு வாழ்வு இல்லை. இழந்தது எக்காலத்திற்கும் இழந்ததுதான். நாமும் இந்த செல்வந்தனைப் போல கடவுள் நமக்கு தரக்கூடிய பல வாய்ப்புகளை, வசதிகளை பொருட்டாக மதிக்காமல் உதறி கொண்டிருக்கின்றோம். திருந்துவதற்கான சந்தர்ப்பங்களை புறக்கணித்து கொண்டிருக்கிறோம். வாய்ப்புகளை பயன்படுத்தி நமது வாழ்வை மாற்றிக்கொள்வோம்.